வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவுரையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைஞ்சதுன்னா டாஸ்மார்க் சுத்தமா இழுத்து மூடப்படும். அதற்கு மாற்றாக பணம்பால் தென்னம்பால் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பணம்பால் தென்னம்பால்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கள்ளு. அப்போ இந்த கள்ளு நிறைய பேருடைய சிந்தனை என்னவா இருக்கு அப்படின்னா, ஒருவேளை இந்த மது பெரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க ஐயோ நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டுனா நம்ம சாராய கடையெல்லாம் மூடிடுவாங்களே, பிராந்தி விஸ்கி எல்லாம் கிடைக்காத, பீர் கிடைக்காத, அப்போ நம்ம என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி, அப்போ நமக்கு ஒன்றும் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கும். அதற்கு மாற்றாதான் அண்ணன் சீமான் அவர்கள் பணம்பால் தென்னம்பால் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம போன வீடியோல ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, என்ன அப்படின்னா டாஸ்மார்க் அடைப்பு பற்றி மூடுவதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் சேர்த்துதான் பணம்பால் தென்னம்பால் இதனுடைய நன்மைகள் தீமைகளை பத்தி நம்ம பேசுவோங்க. பணம்பால் தென்னம்பால் குடிச்சா 90% நன்மை தான் கிடைக்கும், 10% தீமை தான். அந்த தீமை அது நம்ம கையில தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பத்தி நாங்க விளக்கமா சொல்றேன். தகவல்களை நம்ம சொல்வதற்கு முன்னாடி பொறுப்பு துறப்ப போட்டுருவோம் டிஸ்கிளைமர் கண்டென்ட்டை. ஏன்னா நாளைக்கு ஏன்னா இதுல ஆல்கஹாலம் இருக்குது, எப்படின்னு இதை பத்தி பேசலாம் அப்படி இப்படின்ட்டு சண்டைக்கு வருவாங்க. அதனால நம்ம இருக்கிறத சொல்லி பேசுவோம், சரிங்களா? பொறுப்பு துறப்ப போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். இந்த தகவல்களை நான் எங்க இருந்து எடுத்தேன் அப்படின்னா, கூகுள்ல இருந்து தான் எடுத்தேன். யாரும் பார்க்கல. நான் அங்க வானத்துல போயிட்டு யாருக்கும் தெரியாத இடத்துல இருந்து எடுத்துட்டு வரல. கூகுள்ல தட்டுன்னு வந்துச்சு. இப்படி, அதாவது கள்ளின் பயன் என்ன அப்படின்னு தமிழ்ல எழுதி டைப் பண்ணி சர்ச் பண்ணேன். தமிழ்ல எழுதுங்க, கள்ளின் பயன் என்னன்ட்டு இங்கிலீஷ்ல எழுதி டைப் பண்ணி சர்ச் பண்ணக்கூடாது. தமிழ்ல அப்படியே எழுதி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணுங்க. நான் பின்னாடி ஸ்கிரீன்லயும் போடுறேன். இந்த டீட்டெயில் தான் வருது, உங்களுக்கும் இதுதான் வரும், சரிங்களா? அப்போ உங்களுக்கு நான் விவரமா சொல்றேன். கள் குடிச்சா என்ன பயன், அதாவது பணம்பால் தென்னம்பால் குடிச்சா என்ன பயன் அப்படிங்கிறத பத்தி நான் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது பாரம்பரிய மருத்துவத்தில் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பானம், ஊட்டச்சத்து மிகுந்த பானம், ஆற்றல் தரக்கூடிய ஒரு பானமாட்டு கள் பார்க்கப்படுகிறது, சரியா? ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஆண்மை வலிமையை அதிகப்படுத்துகிறது கள் குடிச்சா. இது வேற என்ன வேணும்? பணம்பால் தென்னம்பால் குடிச்சா ஆண்மை வலிமையை அதிகப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி டேட்டா சொல்லுது, சரிங்களா? மேலும் இதுல நிறைய விட்டமின்கள் இருப்பதால் கள் குடிப்பது உடம்புக்கு நல்லது அப்படின்னு டேட்டா சொல்லுது. நம்ம ஒரு நோய் நொடி அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்க, உங்க உடம்புல விட்டமின் சத்து ரொம்ப குறையா இருக்கு, அதனால நீங்க விட்டமின் மாத்திரையை நிறைய எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி விட்டமின் மாத்திரையா டாக்டர் எழுதி தருவார், அப்படிதானே? ஆனா கல்லுல இயற்கையாவே விட்டமின் சத்துக்கள் அதிகமா இருக்குது, புரிஞ்சுடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் கல்லு குடிச்சா, கல்லு அளவோடு அருந்துனா ஊட்டச்சத்து மற்றும் தாது சத்துக்கள் உடம்புல நிறைய கிடைக்குது. உடம்புல சூட்டை குறைச்சி, உடம்புல உடல் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியா வைக்க உதவுது கள் குடிச்சா. இந்த மலட்டுத்தன்மை சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல, அந்த மலட்டுத்தன்மைக்கு முதல் காரணம் என்னது? உடல் வெப்பம் தான். உடல் வெப்பமா இருக்கிறதுனாலதான் மலட்டுத்தன்மையே வருது, சரியா? அப்ப கள் குடித்தால் உடலுடைய மலட்டுத்தன்மையும் போகுது, ஆண்மை வலிமை அதிகமாகுது, உடல் குளிர்ச்சியாக வைக்க உதவுது, சரிங்களா? இன்னொரு விஷயம் நான் சொல்றேங்க, இந்த கருத்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைஞ்சதற்கு பிறகு நான் சொல்ற இந்த கருத்து செயல்பாடு நடக்கும், சரியா? 100% நடக்கும். நான் அடி சொல்றேன். என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு பணம்பால் தென்னம்பால் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? டாஸ்மார்க்கை மூடிட்டு பணம்பால் தென்னம்பால் விற்பனை கொண்டு வரப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த குழந்தை இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? குழந்தை இல்லாம கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் குழந்தை இல்லாம பல ஹாஸ்பிட்டல்ல ஏறி இறங்கி சங்கடப்பட்டு நடப்பாங்கல்ல, அவங்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சி அமைஞ்ச பிறகு இந்த கருத்தை நான் சொல்றேன். அவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க கடைபிடிங்க. அதுக்கப்புறம் குழந்தை இல்லைன்னா என்ன செருப்பாலத்தி அடிங்க, சரியா? என்ன அப்படின்னா, நீங்க கணவன் மனைவி இருக்கீங்களா, நீங்க உங்கள் கணவர்மார் யாரு இருந்தாலும் சரி, அவர் முதல்ல இந்த பீடி சிகரெட்டு டாஸ்மார்க்ல குடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அது இருந்துன்னா நிப்பாட்டணும், அறவே நிப்பாட்டணும். 3 மாசம் நான் உங்களுக்கு டைம் சொல்றேன். 3 மாசத்துல இதெல்லாம் நான் சொல்றது நடக்கும், சரியா? அப்போ நீங்க அறவே நிப்பாட்டிட்டு, அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சி அமைஞ்ச பிறகு வாரத்துல 3 நாள் காலையில எந்திரிச்ச பிறகு கல்லு, ஒரு சொம்பு கல்லு, அப்புறம் கறி, உங்களுக்கு எந்த கறி பிடிக்கும்? ஆட்டுக்கறியா, கோழிக்கறியா, மாட்டுக்கறியா? ரெக்கமெண்டட் மாட்டுக்கறி, சரியா? அப்ப நல்லா சுக்கா ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ நல்லா வறுத்து வச்சுக்கிட்டு, ஒரு 4 இட்லி வச்சுக்கிட்டு,
ஒரு சொம்பு கல், 4 இட்லி, அந்த 1/2 கிலோ கறியும் சாப்பிட்டுட்டு நல்லா உடற்பயிற்சி செய்யுங்க. நல்லா வேலை செய்யணும், நல்லா உடற்பயிற்சி செய்யணும். இப்படி தொடர்ச்சியாட்டு 2 மாசம் நீங்க அருந்திட்டு வாங்க. வீட்டுல மனைவிகள் வந்து இறைச்சி அதிக மாமிசத்தை தவிர்த்துட்டு மீன் சேர்க்கலாம். காய்கறிகள், பழங்கள் அதிகமா சேருங்க. சேர்த்துட்டு நல்ல 2 மாசம் டச்சில் இருக்கக்கூடாது. சரியா? விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? 2 மாசம் நல்லா சாப்பிட்டு, நல்லா உடற்பயிற்சி செய்து, நல்லா புஷ்டியா இருந்துட்டு, கடைசி 1 மாசம் சந்தோஷமா இருங்க. 3வது மாசம் நீங்க உங்களுடைய மனைவி பிறகனன்ற ஆகலைன்னா என்ன செருப்ப கலத்தி அடிங்க. நடக்கும். உறுதியா சொல்றேன். கல்லுல ஆண்மையை வழிபடுத்தக்கூடிய மருத்துவ குணம் வந்து அதிகமா இருக்குது. இது வந்து மருத்துவர்களால் நிரூபிக்கப்பட்ட உண்மை. இது வந்து நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஏன்னா வந்து தமிழ்நாடு அரசு வந்து கல்லை வந்து தடை செய்து வைத்திருப்பதனால நிறைய மருத்துவர்கள் பேச மாட்டாங்க. இருந்தாலும் நீங்க யூடியூப்ல தேடி பார்க்கலாம். நிறைய மருத்துவர்கள் வந்து கல்லின் மகத்துவத்தை சொல்லியிருக்கிறாங்க. அளவுக்கு அதிகமா போனாதான் பிரச்சனை. கல் வந்து இயற்கையான போதை தரக்கூடியது. இந்த டாஸ்மார்க் வந்து செயற்கை போதை தரக்கூடியது. எது வேணும் அப்படிங்கிறத பத்தி நீங்க தான் முடிவு செய்யணும். அடுத்ததை பாருங்க. புளிப்பேறிய கல் குடித்தால் செரிமானத்திற்கும் மலச்சிக்கலை தடுப்பதற்கும் பயன்படுது. அதாவது புளிப்பு கல் புளிப்பாதானே இருக்கும். அப்ப அந்த கல்லை குடிச்சா நல்ல செரிமானமாகும். அப்போ கல் குடிச்சா உடல் செரிமானத்திற்கும் செரிமானம் சரியாக நடப்பதற்கும் மலச்சிக்கலை, இந்த மூலம் சொல்லுவாங்க இல்லையா, மூலம் வர்றதுக்கு காரணம் என்ன? உடல் சூடு காரணமா தான் மூலம் வருது. அதனாலதான் வந்து மலச்சிக்கலும் ஏற்படுது. அப்ப கல் குடிச்சா இதெல்லாம் போக்கும். வயிற்றுல நமக்கு புண்ணு இருக்கும் இல்லையா, வயிற்று புண்ணு போக்கும் அப்படின்னு சொல்றாங்க டேட்டா அடிப்படையில. சரியா? அதற்கு பிறகு சுண்ணாம்பு சேர்க்கப்பட்ட கல் சத்தான குடிநீராக பார்க்கப்படுகிறது. சுண்ணாம்பு சேர்க்கப்பட்ட கல்லுனா என்ன? பயணி. சுண்ணாம்பு சேர்க்கலன்னா கல்லு, டைரக்டா மரத்துல இருந்து இறக்குனா கல்லு, சுண்ணாம்பு சேர்த்தா பயணி. இதுதான் வித்தியாசம். கல்லு 18 வயசு மேற்பட்டவர்களுக்கு குடிப்பதற்கு ரெக்கமெண்டட். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைஞ்சுன்னா அதுதான் செய்வாங்க. சரியா? யாரும் குடிக்கணும்னு சட்டம் கிடையாது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் குடிப்பதற்கு தான் அனுமதி. அதற்கும் ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கும். நாம் தமிழர் கட்சி ஆட்சி வந்ததுன்னா சும்மா போற வாரவனுக்குலாம் அப்படி தூக்கி கொடுத்துட போறது கிடையாது. கட்டுப்பாடுகளோட தான் செய்யப்படும். பயணி யார் வேணாலும் குடிக்கலாம். பயணில அந்த பனை ஓலை பட்டை இருக்குல்ல, அதுல பட்டையில பயணியை ஊத்தி மாம்பழத்தை துண்டு துண்டா வெட்டி போட்டு அப்படி லிட்டர் கணக்குல குடிக்கிறது. வெறும் வயிற்றுல காலையில எந்திரிச்சு வெறும் வயிற்றுல மாம்பழத்தை வெட்டி போட்டு அந்த பயணியை குடிச்சிங்கன்னா என்னங்க டாஸ்மார்க், பிராந்தி, விஸ்கி, பீரு, ரம்மு, ஜின்னு இத குடிங்க. நீங்க பயணியில இருக்கிற அந்த சத்து, பயணியில இருக்கிற அந்த ருசி, இது மாதிரி உலகத்துல எந்த ஒரு ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு சொல்றாங்க இல்லையா, பானங்கள், எதுவுமே வராது. இதுல இருக்கக்கூடிய சத்து, இதுல இருக்கக்கூடிய சக்தி, இதுல இருக்கக்கூடிய சுவை எதுலையுமே கிடைக்காது. ஒரு விஷயமும் அளவோடு இருந்தாதான் அது வந்து எல்லாத்துக்குமே நல்லது. பழமொழியே இருக்குது, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்ட்டு. அமிர்தம்ங்கிறது என்னது? அமிர்தமே அளவுக்கு மீறினா நஞ்சுனா, அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுமே நம்ம உடம்புக்கு, நம்ம வயிற்றுக்கு எவ்வளவு தேவையோ அதை சாப்பிட்டாதான் வந்து அது வந்து உடம்புக்கு நல்லது. நமக்கு பசிக்கு அப்படிங்கிறதுக்காக தொண்டைக்குழி வரைக்கும் சாப்பிட்டா சாவதான் செய்யணும். அதே மாதிரிதான் கள்ளு வந்து உடம்புக்கு நல்லது, அளவா இருந்தா நல்லது, அளவுக்கு மீறினா கெட்டதுதான். அதே மாதிரி நான் இப்போ வருஷாட்டு லிஸ்ட் கொடுத்தோம்ல, பனம்பால் தென்னம்பால் குடிச்சா என்ன நன்மைலாம் கிடைக்கும் அப்படின்னு 90% வந்து லிஸ்ட் கொடுத்த. 10% அந்த கெடுதல் வந்து அது நம்ம கையில தான் இருக்குது. அந்த 10% நீங்க குடிக்கிறத பொறுத்தான். எதுக்கு அதிகமா குடிக்கிறீங்க? வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் குடிங்க, பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா டாஸ்மார்க்ல விற்கிறாங்க இல்லையா, அந்த பிராந்தி, விஸ்கி, இந்த கண்ட கருமாந்திரலாம், அதை குடிச்சா ஒரு நன்மை நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு நன்மை பிராந்தி, விஸ்கி குடிச்சா நடந்திருக்கு, ஒரு நன்மை நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் பேசுறதை நிப்பாட்டிடுறேன். இந்த கல்லு குடிப்பதனால ஆண்மை வலிமை அதிகரிக்கும் அப்படின்ட்டு இந்த டேட்டா சொல்லுது இல்லையா, இது வந்து முற்றிலும் உண்மைங்க. நம்ம தாத்தா பாட்டன் காலத்துல எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம பாட்டன் முப்பாட்டன் தாத்தா காலத்துல எல்லாம் எத்தனை பிள்ளைகள் இருந்து அவங்களுக்கு குறைஞ்சது 12 13 பிள்ளைகள் இருந்தா இல்லையா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? இருந்துதா இல்லையா? இப்போ இருக்குதா? இப்போ ஒரு பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலே பிள்ளை இல்லைன்னா போயிடுறாங்க மகப்பேறு மருத்துவமனையை தேடி. அந்த மாதிரி நிலைமை ஆகி போச்சு. காரணம் பீடி, சிகரெட்டு, கஞ்சா, குட்டை, அந்த கர்மம், அந்த டாஸ்மார்க்ல விற்கிற அந்த சாராயத்தை, விஸ்கி, பிராந்தி, இந்த கர்மத்துல குடிக்கிறது தான் காரணம். அந்த காலத்துல கல்லு குடிச்சான் 10 12 பிள்ளைல பெத்து தள்ளுனா ஒரே வீட்டுக்குள்ள. அது வயசு
6 வயசு 7 வயசு 8 வயசு 1 வருஷம் இடைவெளியிலே வந்து சுகப்பிரசவமா தான் நடந்துட்டு இருந்து. இந்த காலத்துல அப்படியா? நார்மல் பிரசவமே கிடையாது, எல்லாம் சிசேரியன் தான். இதற்கு காரணம் என்ன? இப்ப இருக்கிற இந்த போதைகள் தான். கஞ்சா, அமீனு, குக்கேனு, பாக்கு, கண்ட கர்மாந்திரம், டாஸ்மார்க்ல வைக்கிற இந்த கர்மாந்திர சாராயங்கள், இதுதான் காரணம். அப்ப வந்து எது வேணும் நமக்கு, அதை வந்து முடிவு பண்ணக்கூடியது வந்து நம்ம கையில தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி தூய்மையான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றாங்க. இதுல எது வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறது வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும். மீண்டும் ஒரு காணொளியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.